Hi everyone. So next cardiovascular system physiologyல cardiac cycle பார்க்கலாம். கார்டியாக் சைக்கிளுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்றது ஒரு சின்ன டாபிக். அதை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹீமோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட்டில் ஸோ ஹோல் பாடியிலேருந்து வரக்கூடிய அந்த பிளட்டானது ஸோ எப்படி வந்து சுப்பீரியர் இன்ஃபேவினா கேவாலிருந்து லங்ஸுக்கு போய் பியூரிஃபை ஆகிட்டு திரும்ப ஏட்ரியம்ஸ் வழியாக வந்து ஹோல் பாடிக்கு வந்து சப்ளை பண்ணுது அப்படின்றது தான் வந்து ஒரு ஹீமோடைனமிக்ஸ். ஓகேவா? அந்த ஹீமோடைனமிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சுப்பீரியர் இன்ஃபேவினா கேவாவில் பிளட் இருக்குது. அந்த பிளட் வந்து என்ன பிளட்டு? டிஆக்சின்ற பிளட்டு. அந்த சுப்பீரியர் இன்ஃபேவினா கேவாலேருந்து பிளட்டு ரைட் ஏட்ரியம் வரும். ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் வரும். ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து லங்ஸு போயிடும். ஸோ லங்ஸு போயிட்டு லங்ஸில் வந்து பியூரிஃபை ஆயிரும். ஸோ பியூரிஃபை ஆன பிறகு லெஃப்ட் ஏட்ரியம், அடுத்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அடுத்து அயோட்டா வந்த பிறகு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி போயிடும் பிளட்டு. ஸோ இதுதான் வந்து ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் த ஹார்ட்டு. ஸோ அந்த ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் த ஹார்ட்டோட பிக்சர் தான் இந்த பிக்சர். ஸோ சுப்பீரியர் இன்ஃபேவினா கேவா வழி வந்து ஸோ அந்த அம்புக்குறி எங்கெங்கே போயிட்டு எங்கெங்கே வருதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்டியாக் சைக்கிள். ஸோ இப்போ நம்ம டாபிக்ஸ்க்குள்ள போகிறோம். ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்படின்றா என்ன அப்படின்னா த சீக்வன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ் அக்வரிங் இன் ஹார்ட் டூரிங் எ சிங்கிள் ஹார்ட் பீட்டு. ஸோ ஒரு சிங்கிள் ஹார்ட் பீட்டில் நம்ம ஹார்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் ஈவெண்ட்டையும் எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்டையும் தான் வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஹார்ட் பீட்டு ஒரு கார்டியாக் சைக்கிள். ஓகேவா? அது என்ன எலக்ட்ரிக்கல் அந்த மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா அந்த எஸ்ஏ நோடு ஏவி நோடுலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருந்தால் தான் எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு வரக்கூடிய அந்த இம்பல்ஸு அப்புறம் ஃபர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வழியெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹார்ட்டை வந்து கன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ்னால் அந்த பிளட் ஃப்ளோ நம்ம மேலே பார்த்தோம்ல, ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ அந்த தான் வந்து மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ பீரியட் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோல் இருக்குது. ஸோ சிஸ்டோல் அப்படின்னா பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறது தான் வந்து சிஸ்டோல். அந்த டயாஸ்டோல்ன்றது பீரியட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். ஸோ ஹார்ட் வந்து ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு சிஸ்டோல் டயாஸ்டோல் நடக்கும். அதுதான் நம்ம ஹார்ட்டில் அது நடக்கும். ஸோ ஏட்ரியத்தில் ஒரு சிஸ்டோல் டயாஸ்டோல், வென்ட்ரிகுலரில் ஒரு சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோல் இருக்கும். சரியா? இப்போ கார்டியாக் சைக்கிள் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல், ஏட்ரியல் டயாஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் ஃபர்தராக ஐசோவாலிமிக் கான்ட்ராக்ஷன், ரேபிட் எஜெக்ஷன், ரெடியூஸ்டு எஜெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வென்ட்ரிகுலர் டயாஸ்டோலில் அதுக்கு கீழே ப்ரோட்டோ டயாஸ்டோல், ஐசோவாலிமிக் ரிலாக்ஸேஷன், ரேபிட் ஃபில்லிங் அண்ட் ரெடியூஸ்டு ஃபில்லிங். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள். ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு 0.8 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு ஏட்ரியல் சிஸ்டோல், அதாவது ஒரு ஏட்ரியல் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு 0.1 செகண்டும், அதே வென்ட்ரிகுலர்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு 0.3 செகண்ட்ஸும், அதே கம்ப்ளீட் ஒரு கார்டியாக் டயாஸ்டோல் கம்ப்ளீட்டாக ஒரு ஹார்ட் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு 0.4 செகண்ட்ஸ். அப்போ டோட்டலாக 0.8 செகண்ட். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்ன்றது 0.8 செகண்ட். ஓகேவா? இப்போது இந்த ஃபேஸஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்ஸை பற்றி கீழே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஏட்ரியல் ஈவெண்ட்ஸு, ஃபஸ்ட்டு ஏட்ரியல் அண்ட் வென்ட்ரிகுலர் ஈவெண்ட்ஸு சொல்லி பிரிச்சிருக்கோம். அதில் ஏட்ரியல் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏட்ரியல் ஈவெண்ட்ஸ் வந்து ஏட்ரியல் சிஸ்டோல், ஏட்ரியல் டயாஸ்டோல்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஏட்ரியல் சிஸ்டோல் பார்க்கலாம். ஏட்ரியல் சிஸ்டோல்னால் என்ன? எ பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்போ எது கான்ட்ராக்ஷன் ஆகுது? ஏட்ரியா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா. ஸோ கான்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போ கான்ட்ராக்ட் ஆகும்போது 20% ஆஃப் பிளட் என்ன செய்யுதுன்னா ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து என்டர் ஆகுது. அப்போ என்டர் ஆகும்போது கான்ட்ராக்ஷன் ஆகும்போது ப்ரெஷர் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ்டாக இருக்கும். அப்போ பிளட்டோட வால்யூமும் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பிகாஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா தேர் இஸ் எ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபோர்த் ஹார்ட் சவுண்ட். ஸோ ஃபோர்த்து ஹார்ட் சவுண்ட் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எதனால்? ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுனால. ஓகேவா? இதோட செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸு. அதே ஏட்ரியல் டயாஸ்டோலில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏட்ரியா வந்து என்ன ஆகும்? ஃபில்லிங் மட்டும்தான் ஆகுது. ஓகேவா? பிளட் வந்து ஃபில்லிங் மட்டும்தான் ஆகுது. ஸோ அதோட செகண்ட்ஸ் வந்து 0.7 செகண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வென்ட்ரிகுலர் ஈவெண்ட்ஸ் போகலாம். ஸோ வென்ட்ரிகுலர் ஈவெண்ட்ஸில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் ஐசோவாலிமிக் கான்ட்ராக்ஷன், ரேபிட் எஜெக்ஷன், ரெடியூஸ்டு எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்து வென்ட்ரிகுலர் டயாஸ்டோலில் வந்து ஐசோவாலிமிக் ரிலாக்ஸேஷன், ரேபிட் ஃபில்லிங், ரெடியூஸ்டு ஃபில்லிங், ப்ரோட்டோ டயாஸ்டோல். ஆக்சுவலாக இந்த ஆர்டர் வந்து நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டோ டயாஸ்டோல், செகண்ட் வந்து ஐசோவாலிமிக் ரிலாக்ஸேஷன், தேர்ட் வந்து ரேபிட் ஃபில்லிங்,
4th வந்து ரெடியூஸ்டு ஃபில்லிங். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் இருக்கக்கூடிய பார்க்க போகிறோம். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா என்ன? கான்ட்ராக்ட் ஆக போகுது. எது கான்ட்ராக்ட் ஆக போகுது? வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக போகுது. ஸோ வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இருக்குது ஐசோவோல்மிக் கான்ட்ராக்ஷன் அப்படி இருக்குது. ஸோ இந்த ஐசோவோல்மிக் கான்ட்ராக்ஷன் பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏபி வால்ஸ் இஸ் ஓப்பன், செமினுலர் வால்ஸ் க்ளோஸ்டு. ஏபி வால்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ். அது என்ன ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் அப்படின்னா, ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஏட்டாவுக்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கும் சென்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால நம்ம ஏவி வால்ஸ்னு சொல்லுவோம். இந்த செமினுலார் வால்ஸ் வந்து க்ளோஸில் இருக்கும். அதனால் செமினுலார் வால்வ் அப்படின்னா நம்மளோட அயோட்டிக் வால்வும் பல்மனரி வால்வும் தான் வந்து செமினுலார் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏன் அந்த செமினுலார் வால்வ் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னா, ரீகர்ஜிடேஷன் அதாவது பேக் ஃப்ளோவை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அது க்ளோஸ் ஆகிரும். அடுத்து இங்கே வந்து வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் அந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறனால தான் வந்து இந்த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் அப்படின்றது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி பிளட்டோட வால்யூமில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 0.05 செகண்ட்ஸ். ஓகேவா? இது இந்த ஐசோவால்மிக் கான்ட்ராக்ஷனோட டைமிங். ஓகேவா? அடுத்து ரேபிட் எஜெக்ஷன் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்க்ரீஸ்டு வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸில் இருக்கும். டிக்ரீஸ்டு வென்ட்ரிகுலர் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். ஓகேவா? அடுத்து இங்கே வந்து செமினுலார் வால்வ் வந்து ஓப்பனில் இருக்கும். எப்போனா இந்த ஃபேஸ் வந்து பிகினிங் ஆகும்போதே வந்து இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகிரும். இங்கே வந்து என்னென்னா 70% ஆஃப் பிளட் வந்து பம்ப்டு அவுட் ஆகும். ஓகே, 70% ஆஃப் பிளட் என்ன ஆகிரும்? பம்ப் அவுட் ஆகி வெளியே போயிடும். இட் லாஸ்ட் ஃபார் 0.10 செகண்ட்ஸ். ஓகேவா? இதோட டைமிங் எத்தனை? 0.10 செகண்ட்ஸ். அடுத்து ரெடியூஸ்டு எஜெக்ஷன் ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ ரெடியூஸ்டு எஜெக்ஷன் ஃபேஸில் அதே மாதிரி வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும், வென்ட்ரிகுலர் வால்யூமும் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன ஆயிடுச்சு, பிளட்டெல்லாம் எஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வென்ட்ரிகுலர் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும், வால்யூமும் கம்மியாக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஃபேஸ் செமினுலார் வால்ஸ் ஆர் க்ளோஸ். இந்த ஃபேஸ் முடிகிற டயத்தில் செமினுலார் வால்ஸ்லாம் க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ அங்கே வந்து 30% ஆஃப் பிளட் வந்து பம்ப்டு அவுட் ஆயிரும். அடுத்து டைம் லாஸ்ட் ஃபார் 0.15 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் பார்க்கலாம். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோலில் வந்து அங்கேயும் வந்து 4 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து புரோட்டோடயாஸ்டோல் அப்படி சொல்லுவாங்க. இங்கே வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் எண்ட்ஸ் வென்ட்ரிகிள்ஸ் ரிலாக்ஸ். அதாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து எண்ட் ஆயிடுச்சு, வென்ட்ரிகிள்ஸ் வந்து ஸ்டார்ட் டு ரிலாக்ஸ். ஏன்னா இது வந்து வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல்னா என்ன? பீரியட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். அப்போ வென்ட்ரிகிள்ஸ் என்ன ஆகும்? ரிலாக்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கும். இப்போ ரிலாக்ஸாக இருக்கனால அங்கே வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ்டாகவும் இருக்கும். இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.04 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து ஐசோவால்மிக் ரிலாக்ஸேஷனில் பிகினிங் வித் க்ளோஸர் ஆஃப் செமினுலார் வால்வ். இது பிகின் ஆகும்போதே இந்த ஃபேஸ் நடக்கும்போதே வந்து செமினுலார் வால்வ் வந்து க்ளோஸில் இருக்கும். அடுத்து வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் வால்யூம்லாம் அங்கே இருக்க பிளட்டோட வால்யூம்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. செகண்ட் ஹார்ட் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும். இந்த ஃபேஸ் வந்து எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா, ஏபி வால்வ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஃபேஸ் வந்து எண்ட் ஆகிரும். ஓகேவா? இதோட டைம் வந்து 0.06 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸில் வந்து ஏபி வால்வ்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். இங்கே ஓப்பனிங் ஆஃப் ஏபி வால்வ்ஸா, அப்போ ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸ் நடக்கும்போது இங்கே வால்வ்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏபி வால்வ்ஸ் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா அந்த ஐசோவால்மிக் ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் எதில் முடியுது? ஓப்பனிங்காக இருக்கும்போது முடியுது. அப்போ இங்கே ஓப்பனிங்கில் இருக்கும் ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸில். அப்போ வென்ட்ரிகுலர் வால்யூம் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். தேர்ட் ஹார்ட் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர்லாம் வந்து டிக்ரீஸில் இருக்கும். ஏட்ரியமாக இருக்கட்டும் வென்ட்ரிகுலர் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். இந்த டைம் லாஸ்ட் ஃபார் 0.10 செகண்ட்ஸ். இதோட டைமிங் வந்து 0.10 செகண்ட்ஸ். அடுத்து ரெடியூஸ்டு ஃபில்லிங் ஃபேஸ் பார்க்கலாம். ரெடியூஸ்டு ஃபில்லிங் ஃபேஸ் வந்து அங்கே வந்து எப்படி நான் என்ன சொன்னேன், அங்கே வால்யூமும் ப்ரெஷரும் வந்து டிக்ரீஸில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். வென்ட்ரிகுலர் வால்யூம் வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷரில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். வால்யூம் மட்டும் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். திஸ் ரெடியூஸ்டு ஃபில்லிங் ஆஃப் வென்ட்ரிக்கிள் இஸ் கால் டயாஸ்டாசிஸ். இதை வந்து டயாஸ்டாசிஸ்ன்னு கூட சொல்லலாம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.8 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கார்டியா சைக்கிளோட பிக்சரு. ஸோ ஒரு கார்டியா சைக்கிளில் இப்போ டயாஸ்டோல் அப்படின்னா பீரியட் ஆஃப்
ரிலாக்ஸேஷன். ஸோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும்போது எந்தெந்த வால்வ் ஓப்பனில் இருக்குது, எந்தெந்த வால்வ் க்ளோஸில் இருக்குது, ஸோ பிளட் எங்கேருந்து எங்கே வந்து எங்கே போகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு டயக்ராம். ஸோ அங்கேருந்து ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல்னால் என்ன? ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போது செமினா வால்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து பிளட்டெல்லாம் வந்து கீழே என்டர் ஆகுது. என்டர் ஆகி எங்கே போகுதுன்றது அந்த அம்பு குறியிடப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னால் என்ன? வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஏவி வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும், செமினா வால் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அது வழியாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் ஒரு கார்டியா சைக்கிளோட பிக்சர். ஸோ நார்மலாக கார்டியா சைக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கார்டியா சைக்கிள்ன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு ஹார்ட் பீட் தான் ஒரு கார்டியா சைக்கிள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஹார்ட் பீட் நடக்கும்போது எந்தெந்த வால்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, அங்கே இருக்க வால்யூம் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கா, டிக்ரீஸாக இருக்கா, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸாக இருக்கா, டிக்ரீஸாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த கார்டியா சைக்கிள். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபர்தராக வீடியோஸ்க்கு வந்து ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.